டான் தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மற்றுமொரு டான் பட்டிமண்டபம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்க கிடைத்த வாய்ப்பையிட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். வழமை போலவே ஒரு நல்ல தலைப்பை விவாதிக்கின்ற களமாக இந்த தளம் விரிவடைய இருக்கின்றது. இன்றைய உலகம் தன்னை பல்வேறு மாற்றங்களுக்கு உட்படுத்தி இருக்கிறது. ஒரு காலத்திலே இருந்த விடயங்களை இன்றைக்கு நாங்கள் அரும்பொருட்காட்சியகங்களிலே தேடுகிற அளவுக்கு காலம் புரண்டு போயிருக்கிறது. ஏதோ புதிய மாற்றங்கள் இந்த உலகத்தை வருடி இருக்கிறது, தழுவி இருக்கிறது. அந்த வகையிலே என்றைக்கும் மாறாத சில விடயங்களும் இந்த மண்ணிலே இருக்கத்தான் செய்கிறது. அவற்றிலே மிக முக்கியமாக நாங்கள் ஆன்மீகத்தையும் வழிபாடுகளையும் எங்களுக்கென்றே இருக்கின்ற சில பண்பாடுகளையும் கருத்திலே கொள்ளலாம். எங்களுக்கு இருக்கின்ற பண்பாடுகளிலே இன்றைய சமூகத்தில் அந்த பண்பாடும் பக்தியும் நிறைந்திருக்கிறதா அல்லது குறைந்திருக்கிறதா என்கிற தலைப்பிலே யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தைச் சேர்ந்த 6 பேச்சாளர்கள் இங்கே தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றார்கள். எங்களுடைய பண்பாடு என்றால் என்ன என்கின்ற நிலையிலே நாங்கள் நோக்குகிற போது, ஒரு நிலத்தை பண்படுத்துவது என்றால் அதை உழுது பண்படுத்தலாம், அதற்கு உரமிட்டு பண்படுத்தலாம், அதில் இருக்கிற களைகளை பிடுங்கி கூட அதை நாங்கள் பண்படுத்தலாம். தரிசாக கிடக்கிற ஒரு நிலத்தை விளைநிலமாக மாற்றி அமைக்கிற செயல்முறை எப்படி பண்படுத்தல் என்கிற சொல் அதை குறிக்கிறதோ, அதே போல பல தீய விடயங்களை எங்களுடைய சமூகத்தின் மத்தியிலே இருந்து களைந்து இந்த சமூகத்திலே புதிய நல்ல விதைகள் விருட்சங்களாக மாறுகிற அளவிலே நாங்கள் எதையெல்லாம் செய்து வைத்திருக்கிறோமோ அல்லது எதையெல்லாம் மரபு ரீதியாக எங்களிடத்திலே பயணித்து வந்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாங்கள் நல்ல பண்பாடுகள் என்று வைத்திருக்கிறோம். சரி, பக்தி என்றால் என்ன என்று நாங்கள் நோக்குகின்ற போது, இந்த பண்பாட்டு கோலங்களோடு பின்னி பிணைந்த வழிபாட்டு கர்மங்களையும், ஒரு உயிர் இன்னொரு உயிர் மீதும், ஒரு உயிர் இன்னொரு உயிரற்ற விடயத்தின் மீதும் கொள்ளுகிற அன்புதான், எது உயர்ந்த அன்போ அந்த அன்புதான் பக்தி என்று சொல்லப்படுகிற அளவுக்கு உயர்வானதுதான் பக்தி. இந்த இரண்டும் சேர்ந்த ஒரு நல்ல திரட்சியாக பக்தி பண்பாட்டு களமாக இருப்பதுதான் தமிழர்களுடைய கலாசார பண்பாடு. இன்றைக்கு இந்த பக்தி என்கிற போது அது சமயங்களை கடந்து, நான் சைவ சமயத்தைச் சேர்ந்தவன், நான் கிறிஸ்தவ சமயத்தைச் சேர்ந்தவன், நான் இஸ்லாமிய சமயத்தைச் சேர்ந்தவன் என்கிற வர்க்க பாகுபாடுகள் எல்லாம் இல்லாமல் உயர்ந்த அன்பாக பரிணமிக்கிறது என்கிற நிலப்பாட்டிலே நின்று கொண்டுதான் இந்த பட்டிமண்டபம் விரிய இருக்கிறது. எனவே ஆரம்பத்திலே நாங்கள் அதிகம் பேசாமல் பேச்சாளர்கள் தங்களுடைய என்ன கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக முதலிலே இந்த சமூகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து பேசுவதற்காக, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலே இருக்கிற பண்பாடும் பக்தியும் குறைவடைந்து செல்கிறது என்கிற அணி சார்பாக தன்னுடைய உரையை நிகழ்த்துவதற்கு செல்வி திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் துறை மாணவி இப்போது அரங்கத்திற்கு வருகிறார். புல்லாங்குழல் வழியே புகுந்து இசையாகி நெல்லில் மணிப்பழுத்த நிலையில் பொருளாகி உட்பொருளும் வெளிப்பொருளும் உணர்த்தும் கலையான சொற்பொருளே தாயே தூய தமிழ் தவமை அற்புதங்களான தமிழ் ஆக்கி படைக்க என யாழாக்கி விட்டவளே மகள், எனது சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். தாய் தமிழின் பாதார விந்தங்களை பற்றி கொண்டு இன்றைய பட்டிமன்றபத்திலே அவையிலே வீற்றிருக்கின்றவர்களுக்கும் இந்த பட்டிமன்றபத்தினை நோக்கி கொண்டிருக்கின்ற டான்ஸ் சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் வணக்கங்களை கூறிக்கொண்டு நேரடியாக என் பட்டிமன்ற தலைப்பிற்குள் நுழைகின்றேன். அந்த வகையிலேயே இன்றைய பட்டிமன்றபத்தின் தலைப்பு இன்றைய சமூகத்தில் பக்தியும் பண்பாடும் குறைந்து இருக்கின்றதா இல்லை நிறைந்து இருக்கின்றதா என்பது ஆகும். அந்த ரீதியில் இங்கே பக்தி பண்பாடு என்ற 2 விடயங்களை நாங்கள் முதலிலே நோக்க வேண்டிய கடப்பாட்டில் இருக்கின்றோம். ஆக நடுவர் கூறியது போல ஒரு தரிசு நிலத்தை பண்படுத்தி அந்த நிலத்தை எப்படி விளைநிலமாக்குகிறோம்,
அந்த மாதிரியாக அதே போல் ஒரு கருங்கல்லாய் எவ்வாறு சிலையாக வடிக்கின்றோம், ஒரு மண்ணை எவ்வாறு மண்பானையாக குயவன் வடிக்கிறான் என்பது போலத்தான் ஒரு மனிதனை வாழ்வாங்கு வாழ்வதற்காக தட்டியும் வெட்டியும் இருக்கின்ற விடயங்களை இன்னும் சீர்படுத்தியும் வாழ வழி சொல்பவை நம் பண்பாடு. ஆக இந்த பண்பாட்டை பின்பற்றுகின்ற வழியைத்தான் பக்தி நெறி என்றார்கள். ஒன்றை அடைய வேண்டும் என்றால் இன்னொன்றின் நெறி வழி செல்ல வேண்டும். ஆக அந்த நெறியைத்தான் பக்தி என்றார்கள். அது இறைவனை அடைவதற்கான வழியாக இருக்கலாம், ஒரு கலாச்சாரத்திலே சிறந்து விளங்குவதற்கான வழியாக இருக்கலாம். அத்தனையையும் பக்தி நெறி என்று கூறுவார்கள். ஆக வெறுமனே இங்கே கட்டணங்களாக எழுந்து நிற்கின்ற கோயில்களை மட்டும் நாங்கள் பக்தி என்று கூறவில்லை. மாறி அந்த கோயில்களின் வாயில்களை அண்மித்து தர்மம் கேட்கின்றவர்களையும் எண்ணி பார்க்கின்றோமே, அதைத்தான் இங்கே நாங்கள் பக்தி என்று நோக்க இருக்கின்றோம். ஆக இந்த தலைப்பின் அடிப்படையில் இன்றைய சமூகத்தில் பக்தியும் பண்பாடும் குறைந்திருக்கிறதா, நிறைவு பெற்றிருக்கின்றதா என்பதுதான் தலைப்பு. ஆக இந்த பண்பாடுகள் முற்றுமுழுதாக அழிந்து போய்விட்டது என்று நாங்கள் கூற வரவில்லை. இருந்த பண்பாட்டு அம்சங்கள் எவ்வாறு தளர்ந்திருக்கின்றனவா, எவ்வாறு உட்புகுத்தல்கள் இங்கே வந்திருக்கின்றனவா, அது எவ்வாறு தன்னுடைய கட்டமைப்பில் இருந்து சற்று தளர்ந்திருக்கின்றதா என்பதை தான் பேச இருக்கின்றோம். ஆக இந்த அடிப்படையிலே நாங்கள் உருவாக்கிய சாமிகள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், எங்களை படைத்த சாமிகள் ஒரு பக்கம் கோயில்களில் இருக்கிறார்கள். இவ்வாறு இருக்க நம்மை படைத்தவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்ற நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறது. அவ்வாறுதான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, இந்துவாக இருந்தாலும் சரி, ஏன் எங்களுடைய சகோதர இனமாக பௌத்தர்களாக இருந்தாலும் சரி எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதே சாமியையே நாங்கள் கேமரா வைத்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். நடுவரவர்கள், இன்றைக்கு ஆலயங்களில் எதற்காக கேமரா போட்டுக்கின்றோம் தெரியவில்லை. எங்களுடைய பண்பாடும் பக்தியும் இதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்பது எனக்கு தெரியவில்லை. உண்மையிலேயே எங்களுடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கை இயற்கையோடு இணைந்த வாழ்வு, அதன் வழி பக்தியை கண்டார்கள். சூரியனை வணங்கினோம், சந்திரனை வணங்கினோம், நீர்நிலைகளை கண்டோம். இன்றைக்கு செவ்வாய் கிரகத்தில் நீர் உள்ளதா என்று ஆராய்ச்சிகள் பெருகிக் கொண்டிருக்கின்றது. ஆக எங்களுடைய பக்கத்து கிராமத்தில் ஒரு வாய் நல்ல தண்ணி குடிக்க இல்லாமல் இருக்கின்ற சமூகத்தை நாங்கள் பார்க்கவில்லை. இன்றைக்கு காடுகள் முல்லை நெய்தல் மருதம் என்று பேசிய தமிழர் பரம்பரையிலே இன்று காடுகள் வனாந்தரங்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் தான் எங்களுடைய யானையும் வன விலங்குகளும் எங்கள் வயல்களுக்குள் புகுந்து கொண்டிருக்கின்றது. ஆக மறந்து போய்விட்டோம். எங்களுடைய பண்பாட்டை மாற்றியதனால் தான் காட்டுக்குள் இருப்பவை வீட்டுக்குள் வரை எத்தனித்துக் கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய கவலை எதை பற்றி இருக்கின்றது என்றால், அன்றைக்கு போருக்கு போனவர்கள், வீர மறவர்கள், எங்களுடைய அக்காவும் அண்ணாவும் இன்னுடைய அடுத்த சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்று சைனைட் குப்பிகளை ஏந்தினார்கள். இன்றைக்கு கஞ்சா சப்பிகளை ஏந்தி கொண்டு இருக்கின்றோம். ஆக எங்களுடைய பண்பாடு, பக்தி நெறி, ஒரு மரபு, ஒரு தமிழர் மீதான பண்பாடு எங்கே சென்று கொண்டிருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கேள்வி. நடுவரவர்களே, இன்றைக்கு போருக்கு போனவர்கள் பாருக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அந்த குடிகாரன் தள்ளாடாவிட்டால் எங்களுடைய அரசாங்கம் தள்ளாடிவிடும். அது அடுத்த பிரச்சனை. இன்றைக்கு அந்த அரசாங்கம் அந்த ஒரு வரி என்பதை மதுவிலேயே தான் உழைத்துக் கொண்டிருக்கின்றது. நடுவரவர்களே, ஆக அவன் தள்ளாடாவிட்டால் எங்களுடைய அரசாங்கம் தள்ளாடிவிடும், அத்தோடு எங்கள் வாழ்க்கையும் முடிந்துவிடும் என்பதாக இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தீங்கள் என்றால் மது மாது எல்லாம் விலக்கு என்பதுதான் எங்களுடைய பண்பாடு. தமிழர் தம் பண்பாட்டிலே பஞ்சமா பாதகங்கள் என்றார்கள். திருவிழா என்பதை திருப்பி பாருங்கள், விழாதிரு, அதாவது தீய பழக்கங்களில் விழாதிரு என்று சொன்னார்கள். அவ்வாறு இருக்க இன்றைக்கு நாகரிகம் என்ற ஒரு போர்வையிலே கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டிற்குள்ளும் மது வந்து டைனிங் டேபிளில் அப்பாவும் மகனும் சேர்ந்து குடிக்கிற மரபு கல்ச்சர். கேட்டால் இதை தெளிவாக சொல்லி சென்றிருக்கிறார்கள், கல்ச்சர் என்று கூறிக்கொண்டு. ஆக எங்களுடைய பண்பாடு எங்கே இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய குறிப்பு. இந்த அதே உச்ச பண்பாட்டு சீர்குலைவென்று நான் பார்க்கும் விடயம், ஒரு மொழியியல் துறை மாணவியாக சொல்கிறேன், எங்களுடைய பண்பாட்டை தாங்கி நிற்கின்ற வடிவம் மொழி. மொழியின் ஊடாகத்தான் அத்தனையையும் நாங்கள் கடத்தி கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். ஆக எங்கள் தமிழர் பண்பாடு ஆரம்பத்தில் எப்படி இருந்தது, எப்படி இருக்கிறது, அனைத்திலுமே நாங்கள் மொழியைத்தான் சென்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு கடன் வாங்கல்கள், பாஸ்போர்ட் என்றதுக்கு கடவுச்சீட்டு என்ற ஒரு சொல்லி இருக்கின்றதையே நாங்கள் மறந்துட்டோம். ஆக அந்த
ஈஸியா ஒரு மொழியை எங்களுக்கு சில வார்த்தைகளுக்கு தமிழ் வார்த்தைகளே தெரியல. ஆக மொழியின் பண்பாடு இவ்வாறு அழிஞ்சு கொண்டு இருக்கிறது. மொழிகளையும் ஆவணப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு நாள் இந்த வடிவம் இருந்தது என்று சொல்ல போற நிலைமைக்கு என்னுடைய மொழி தள்ளப்பட்டு விடுமோன்ற நிலைமையில நாங்கள் இருக்கின்றோம். ஆக இன்றைய சமூகத்தில் பக்தியும் பண்பாடும் குறைந்துதான் இருக்கின்றது என்பதை ஆணித்தரமாக இவ்விடத்திலே கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி திவ்யா விஜயபாஸ்கரன் அவர்கள் தனக்கே உரிய பாணியிலே மிக நேர்த்தியாக இந்த பட்டி மண்டபத்திற்கு நல்ல ஒரு ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். எப்படியெல்லாம் இருந்த எங்களுடைய பக்தியும் பண்பாடும் பக்தி பண்பாடும் இன்றைக்கு சீரழிந்து போயிருக்கிறது என்கிற பாணியிலே தன்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைத்திருக்கின்றார். அவருடைய காத்திரமான கருத்துக்களை இந்த அரங்கம் குறித்து கொள்கிறது. இப்போது அவருக்கு எதிராக எங்களுடைய பக்தியும் பண்பாடும் இன்றைக்கும் நிறைந்துதான் இருக்கிறது என்கின்ற அணி சார்பாக தன்னுரை நிகழ்த்துவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீட மாணவி செல்வி ரக்ஷனா கௌதமன் அவர்கள் இப்பொழுது அரங்கத்துக்கு வருகிறார். என் இனிய தமிழுக்கு தலைவணங்கி நடுவர் அவர்களுக்கும் என்தரப்புவாதிகளுக்கும் எதிர்த்தரப்புவாதிகளுக்கும் பார்வையாளர்களுக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு தலைப்புக்குள் வருகின்றேன். இன்றைய சமூகத்தில் பண்பாடு பக்தி என்பது நிறைந்து காணப்படுகிறது, குறைந்து காணப்படுகிறது என்ற ரீதியிலே இந்த பண்பாடு என்பது எங்களோடு உடன் பிறந்தது, அது பக்தியும் பண்பாடும் எங்களோடு பின்னி பிணைந்தது என்ற ரீதியிலே அது எப்போதும் குறைந்து விடாது, அது எங்களோடே வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ற அடிப்படையில் அது இன்றைய சமூகத்தில் நிறைந்துதான் காணப்படுகிறது என்று நான் கூறிக்கொள்கின்றேன். ஆலயங்களை மட்டும் நாங்கள் பண்பாடுகள் என்று கூறவில்லை. ஆலயத்திற்கு முன்னால் அமர்ந்து கொண்டு தர்மம் கேட்பவர்களுக்கு நாங்கள் தர்மம் அளிக்கின்ற அந்த தன்மையை கூட நாங்கள் பக்தி என்றுதான் கூறுகின்றோம் என்று நம்பி கூறியிருந்தார். அந்த பாத்திரத்தை ஏந்தி தர்மம் கேட்கும் போது எழுகின்ற அந்த நம்பிக்கை இப்போது காணப்பட்டு கொண்டே இருக்கும் காலம் வரையிலும் இந்த தமிழர்களுடைய பண்பாடாக இருந்தாலும் சரி, ஏனைய பண்பாடுகளாக இருந்தாலும் சரி, பக்திகளாக இருந்தாலும் சரி, அவை நிறைந்தே காணப்படுகின்றன, குறைந்து காணப்படவில்லை. ஏனைய பண்பாடுகள், ஏனைய கலாச்சாரங்கள் எங்களுடைய கலாச்சாரங்களுடன் கலந்திருக்கலாம், அது எங்களுடைய கலாச்சாரங்களோடு பின்னி பிணைந்திருக்கலாம். ஆனால் இன்றும் நாங்கள் வீடுகளிலே காலை எழுந்து ஒரு வழிபாட்டை செய்து ஒரு பூஜை செய்து அதிலிருந்து அன்றைய நாளை தொடங்குகின்ற தன்மை காணப்படும் வரையில் எங்களிடம் பண்பாடுகளும் பக்திகளும் நிறைந்துதான் காணப்படுகின்றன. இன்று எங்களுடைய சமூகத்திலே பண்பாட்டு விழாக்கள், ஆலய வழிபாடுகளிலோ நாங்கள் கொண்டாடும் ஏனைய பண்பாட்டு விழாக்களிலோ சமூகம் இன்றும் ஒற்றுமையாக காணப்படுகிறது. நாங்கள் ஒருவரை பார்த்து பேசுகிறோம், ஒருவரை பார்த்து புன்னகிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் இன்றும் எங்களுடைய பண்பாடுகள் எங்கள் மத்தியிலே நிறைந்தே காணப்படுகின்றன என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எவ்வளவு வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, பொன்னையும் பொருளையும் தேடி ஓடுகிறவர்களாக இருந்தாலும் சரி, இன்று எங்களுடைய சமுதாயத்திலே பொருளாதார ரீதியில் உயர்ந்து காணப்படுகின்ற எத்தனையோ மனிதர்களும் இன்று தங்களுடைய ஆத்ம திருப்திக்காகவும் தங்களுடைய மன அமைதிக்காகவும் தேடி வருகின்ற ஒரே இடம் இந்த பண்பாடு சார்ந்த எங்களுடைய பக்தி மற்றும் வழிபாடுகள் சார்ந்த விடயங்களில் தான் அவர்கள் தேடி ஓடி வருகின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் தேடி போகின்ற அந்த மாடர்ன் கல்ச்சர், அவர்கள் தேடி போகின்ற அந்த கல்ச்சரிலும் அவர்கள் தேடி போகின்ற அந்த பொன்னிலும் பொருளும் கிடைக்காத தன்மையெல்லாம் இன்று அவர்களுக்கு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்ட பண்பாடுகளிலும் பக்திகளிலும் தான் கிடைக்கிறது என்பதை நான் கூறிக்கொள்கின்றேன். யாரும் இன்றைக்கு பண்பாடுகளையும் பக்திகளையும் வேண்டாம் என்று ஒதுக்கவில்லை. அது குறைந்து கொண்டு செல்வதற்கு பண்பாடுகளோடு பின்னி பிணைந்த மக்கள் இடம் கொடுப்பதில்லை. மொழி எங்களுடைய சமுதாயத்தில் எங்களுடைய பண்பாட்டின் அடிப்படையாக பிறந்த முக்கியமான ஒன்று. நாங்கள் மொழியை அடிப்படையாக கொண்டுதான் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய உரிமைகளை கோரிக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய உரிமைகளை கேட்டு நாங்கள் பல்வேறு சவால்களை சந்தித்திருக்கின்றோம். எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய மொழியை நாங்கள் விட்டு கொடுக்க விருப்பம் இல்லாமல் தான் இன்றைக்கு நாங்கள் எவ்வளவோ போராட்டங்களை சந்தித்து இங்கே இருக்கின்றோம். அதனால் யாருமே பண்பாடுகளையும் பக்திகளையும் விட்டு விலகுவதில்லை. அது இப்போதும் எங்கள் மத்தியில் நிறைந்துதான் காணப்படுகிறது. அது
கூத்துக்கள் இன்றைக்கு வேலையில்லா பட்டதாரிகள் என்று சொல்லி கொடி பிடிச்சு கொண்டு நிற்கிற எல்லா இடத்திலையுமே வந்து வேலைக்கு சம்பந்தமான பாடங்களை கற்பதில்லை, வேலைக்கு சம்பந்தமான ஒரு முன்னேற்றத்தை அடைவதில்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாத பாடங்களை எல்லாம் படித்து விட்டு அந்த வேலை வேண்டும் என்று சொல்லி வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லி இப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கின்ற சந்தர்ப்பத்திலையும் இன்றைக்கும் பண்பாடு சார்ந்த கல்விகளையும் பண்பாடு சார்ந்த கலாச்சாரம் சார்ந்த எதிர்காலத்தையும் நோக்கி தங்களுடைய அடியை எடுத்து வைக்கின்றவர்கள் காணப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். பண்பாடு என்பது அது ஒரு உரிமை, அது எங்களோடு பிறந்தது. உரிமையை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். உரிமையை யாரும் விட்டுக் கொடுப்பதற்கும் இங்கே வழி இல்லை. எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் வந்து பார்த்தால் தெரியும், நாங்கள் உங்களுடைய பண்பாடுகளையும் கலாச்சாரங்களையும் பக்திகளையும் எவ்வாறு அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்துக்கொண்டு செல்கின்றோம் என்பது தெரியும். இன்றும் பண்பாடுகள் சார்ந்த தொழில்களையும் பண்பாடுகள் சார்ந்த விடயங்களையும் நாங்கள் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்காக இன்று அதை வைத்துக்கொண்டு நாங்கள் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறுகின்றோம் என்றால் அது மிகையாகாது என்று கூறிக்கொள்கின்றேன். கல்வி மூலமாகவும் எங்கள் பண்பாடுகளை நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளை கட்டி காப்பதை விட வெளிநாட்டில் சென்று வாழ்கின்றவர்கள் கூட அங்கே இருந்து கூட பண்பாட்டை மறந்து விடவில்லை. அவர்கள் எங்களுடைய பண்பாடுகளுக்கு வலு சேர்த்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். களியாட்டங்கள் என்பதும் மதுபானம் அருந்துதல்கள் என்பதும் பல்வேறு விடயங்களும் காலாகாலமாக இருந்து கொண்டு வருகின்ற சில காலத்தின் மாற்றத்திற்கு ஏற்பவும் பல்வேறு காலகட்டத்திலும் சில விஷயங்கள் வந்து இல்லாமல் செய்ய முடியாது. அது காலத்தின் ஓட்டத்தின்பால் அது தொடர்ந்தும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஏனென்னா மன்னர்கள் காலத்தில் களியாட்டங்கள் இருக்கவில்லையா, மன்னர்களின் காலத்தில் வந்து மதுபாவனை பழக்கங்கள் இருந்தது இல்லையா? ஆனால் இப்போதும் அது காணப்படுகிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய பண்பாடுகளையும் பக்திகளையும் நாங்கள் வேறு விதத்தில் எங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அது என்றுமே நாங்கள் மங்குவதற்கு இடம் கொடுக்கவில்லை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். செல்வி ரக்ஷனா கௌதமன் அவர்கள் ஒரு வித்தியாசமான பார்வையிலே இன்றைய சமூகத்திலே எப்படி பண்பாடும் பக்தியும் புரையோடி போய் இருக்கிறது, இவர்கள் என்னதான் அது சீரழிந்து போய் இருக்கிறது அல்லது குறைவடைந்து இருக்கிறது என்று சொன்னாலும் கூட அது தன்னுடைய தளத்திலே இருந்து இன்னொரு தளத்திலே தன்னுடைய தடத்தை பதித்திருக்கிறது என்கின்ற சார்பிலே தன் சார்ந்த கருத்துக்களை அவர் முன்வைத்தார். அவருடைய கருத்துக்களையும் இந்த அரங்கம் குறித்து கொள்கிறது. இப்போது இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே பண்பாடும் பக்தியும் குறைவடைந்து போயிருக்கிறது என்கின்ற அணி சார்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய வரலாற்றுத்துறை மாணவன் கனகசூரியன் கவிதரன் அவர்கள் அரங்கத்திற்கு. சூரிய தேசத்தின் மின்மினி பூச்சியாய் அன்னை தமிழே உன்னை அடியொற்றி வணங்குகின்றேன். நடுவர் அவர்களே, என் சக பேச்சாளர்களே, டான் டிவி நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த பட்டிமண்டப களத்திலே நாங்கள் ஒரு அருமையான தலைப்பின்கள் நாங்கள் இங்கே வாதம் செய்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய சமூகத்தில் பக்தியும் பண்பாடும் நிறைந்திருக்கின்றது, குறைந்திருக்கின்றதா என்கின்ற அடிப்படையில் குறைந்திருக்கின்றது என நாங்கள் அணிக்கு வலிச்சேர்க்கின்ற வகையிலே நாங்கள் இங்கே கருத்துக்களை முன்வைக்க வந்திருக்கின்றோம். நடுவர் அவர்களே, இன்றைய காலத்தில் இந்த ஆலயங்களை எடுத்து பார்த்தால் இந்த ஆலயங்கள் எல்லாமே தனியார் மயப்படுத்தப்பட்டு இருக்கின்றது. இந்த ஆலயங்களுக்கு வர காசு அது எங்கே போகுது, அது எப்படி இருக்குது, அது யார்கிட்ட போகுது, அந்த காசால் என்ன செய்கிறாங்க என்று சில இடங்களில் தெரியலை. இப்போ இந்த ஆலயங்களில் வந்து நாங்கள் இந்த அன்னதானம் என்றது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த பண்பாடு தமிழர்களுடைய பக்தி பண்பாடுகளில் இந்த அன்னதானம் என்றது முக்கியம். இந்த அன்னதானம் என்றால் என்ன? பசித்து வருவோருக்கு உணவளிக்கின்ற ஒரு இடம்தான் இந்த அன்னதானம். அது வந்து ஆலயங்களில் வந்து இந்த அன்னதானம் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது வளமை. ஆனால் நடுவர் அவர்களே, பூசைகள் விழாக்கள் எல்லாம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அங்கே அதில் உபயோகாரருக்கு ஒரு கொஞ்சம், அடுத்தது பக்கத்து வீட்டில் இருக்கிற அமிதாப் மாமாக்கு ஒரு பாசல், பக்கத்து வீட்டில் செல்வியக்காக்கு ஒரு பாசல், செல்வனுக்கு ஒரு பாசல் என்று சொல்லி அங்கே உபயோகாரருக்குள்ளேயே முதல்ல அங்கே பாசல்லாம் கட்டி முடிஞ்சு அங்கே எல்லாம் எடுத்து வச்சு முடிஞ்சிடும். அப்போ பிறகு ஒரு ஷோக்கு வந்து அங்கே வார ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் அன்னதானத்தை கொடுத்து போட்டு ஓகே நன்றி வணக்கம் அன்னதானம் எல்லாம் முடிஞ்சது, கொஞ்சம் முன்னுக்கு வந்திருக்கலாம் தானே என்று சொல்கிறது. இப்போ இதில் இருந்து எங்கய்யா உங்களுடைய பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு இதில் எங்கே இருக்குது? இப்படி ஆலயங்களில் வந்து இப்படி நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இன்றைய காலத்தில் நடுவர்களே, இந்த ஆலயங்களில் வந்து யாராவது எத்தனை பேர் கையெடுத்தும் ஒழுங்காக கும்பிடுறான் ஆலயத்தை. இப்போ கிட்டடியில் கூட திருவிழாக்கள் ஆலயங்களில் வந்திருக்கும். இந்த நாங்கள் நிறைய இதில் பார்த்துருப்போம், நேராக கூட போய் பார்த்துருப்போம். எத்தனை பேர் கையெடுத்து கும்பிட்றாங்க, 2 கையை எடுத்து எத்தனை பேர் கும்பிட்றாங்க.
பார்த்தா அங்கே தொலைபேசி தூக்கி வச்சு வீடியோ எடுக்கிறது எல்லாம் எடுத்து முடிஞ்சதுக்கு பிறகு அதில் இப்போ நிறைய விமர்சனங்களும் வருது. அப்போ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ இந்த முருகன் வந்து வீதி உலா நல்லூர் ஆலயத்தில் நான் பார்த்தேன். முருகன் வீதி உலா வரைக்க வந்து அந்த அதில் வந்து கையெடுத்து கும்புறதுக்கு பதிலாக தொலைபேசியில் தூக்கி வச்சு பண்ணிக்கிறாங்க. பார்த்தா தொலைபேசி தான் முருகனை பார்க்குது. அப்போ இங்கே பக்தி எல்லாம் வந்து எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. வீட்டில் வலிக்கிறேக்க சொல்கிறது நான் இன்றைக்கு ஆலயத்துக்கு போகணும், நான் இன்றைக்கு ஒரு நேர்த்தி ஒன்று வச்சுனா அந்த நேர்த்தியெல்லாம் நான் கட்டாயம் செய்து முடிக்கணும் என்று சொல்லி போட்டு போகிறது. அங்கே போனோன்னே அட்டே பாட்டார் வடிவான பிள்ளை ஒருத்தி வந்து நிற்கிறார். இப்போ இதுக்கு பிறகு எனக்கு ஒரு அடி விளைவிப்பாங்கால பார்ப்போம். அப்போ வடிவான பிள்ளை ஒருத்தி வந்து நிற்கிறாள். உங்கள் பார் மச்சான் இப்படி ஒரு சம்பவம் இப்படிலாம் இருக்கும். அது சரி, நல்ல ஒரு சட்டை ஒன்று போட்டிருக்காள். சட்டை கூட அதுக்கு வேண்டியிருப்பேன். அப்போ இப்படி வந்து இந்த கண்டதையும் கதைக்கிறதா தான் போகுது. இந்த ஆலயங்களுக்கெல்லாம் கும்பிட போகிறாங்க, வணங்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குது. அடுத்தது வந்து ஒரு ஆலயத்தில் வந்து ஒரு ஆலயம் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒரு விழாண்டு நடக்குதுன்னு சொன்னால் முதல்ல அந்த ஆலயத்துக்கு ஒரு கனகாலத்துக்கு முதலே வலிக்கிட்டோம். ஒரு கிழமைக்கு முதலே எல்லாம் வலிக்கிட்டோம். பார்த்தா என்ன கொஞ்சம் வேலைக்கு போகிறது என்ன ஜவுளி கடையில் சாமான் பண்ணுறதுக்கு அங்கே கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் வரும். அப்போ இப்படி நாங்கள் பக்தி இல்லையண்டே நாங்கள் சொல்ல இல்லை. இப்படி பக்தி வந்து இருக்குது தான். ஆனால் பக்தி என்ன மருவி 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 தான் செல்லுது. இப்போ அதை நீங்கள் சீர்படுத்துங்கன்றது தான் நாங்கள் இங்கே சொல்ல வரோம். அடுத்தது வந்து நடுவர் அவர்கள், இந்த பண்பாடு என்றது மிக முக்கியம். இந்த பண்பாடு என்றது அதாவது வந்து தமிழர்களுடைய கலாச்சாரங்களில் இந்த பண்பாடு என்றது முக்கியம். இந்த ஒரு பண்டிகை வருதுன்னு சொன்னால் பண்டிகைன்னு சொன்னால் வெடிக்கிறாங்க, வெட்டி 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 சீனா வெடியில் வெடிக்கிறாங்க. தமிழர்களுடைய கலாச்சாரங்கள் எங்கேயாவது வெடி வெடிச்சு நீ பண்பாட்டை கொண்டாடுன்னு சொல்லியிருக்கிறாங்களா? இல்லை, சொல்ல இல்லை. ஒருத்தன் செத்தாலும் படிக்கிறாங்க, ஒருத்தன் வந்து ஏதோ ஒன்று செய்தாலும் படிக்கிறாங்க. பார்த்தா பண்பாடு. அப்போ என்ன அப்படி தமிழர்களுடைய மரபுகளில் இந்த வெடி வெடிக்கிறதும் இப்படி எல்லாம் போய்கொண்டிருக்குது. அடுத்தது வந்து ஒரு பண்பாடுன்னு சொன்னால் காலமையில் குளிக்கிறது, வலிக்கிறது, கும்புறது, வடிவா எல்லாம் செய்து போட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் நான் தர்மம் செய்கிறேன்ற பேரில் ஆலயங்களுக்கு முன்னால் போயிருக்கு. அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தர்மம் செய்கிறன்ற பேரில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் அவங்களுக்கு காசு தூக்கி கொடுத்துட்டு அதை வீடியோ எடுத்துட்டு இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் தூக்கி போட்டுட்டு இனமே என்ன பிரிந்தது போதும்னா அந்த ஒரு பாட்டு போட்டோன்னா அங்கே டோலிஸ் எல்லாம் வந்து நானும் இப்படி செய்திருக்கேன் நீங்களும் செய்யுங்க அதெல்லாம் சொல்கிறது. அங்கே சொன்னால் அப்புறம் அங்கே தேவையில்லாத கதையெல்லாம் வந்து பிறகு பார்த்தா அங்கே வாட்ஸ்அப் பிளாக், டிக்டாக் பிளாக். அப்போ இப்படியெல்லாம் எங்களுடைய பண்பாடுகளும் பக்திகளும் போகுது. அடுத்து இந்த ஃபோட்டோ ஷூட்டு நாங்கள் கட்டாயம் சொல்லுவோம். இன்றைய காலத்தில் நடைபெறுவர்கள் இந்த ஃபோட்டோ ஷூட்டுன்றது ஒரு என்னென்னு போகிறது. இந்த ஃபோட்டோ ஷூட் நான் எடுக்கணுமா, அந்த ஃபோட்டோ ஷூட் நான் கட்டாயம் செய்யணுமா என்ற ஒரு நிலையை இருக்குது. முந்தைய ஒரு காலத்தில் சமூக வலைத்தளங்கள்லேயே நாங்கள் அந்த ஒரு எங்களோட புகைப்படங்களை வந்து பதிவிறத்துக்கிற மாதிரி ஒரு பயந்த காலம். ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் புதுசாக வெட்டிங்கில் ப்ரீ ஷூட்டாக அடுத்த பூப்புனித நீராட்டி விழான்னு பூப்புனித அந்த பிள்ளைய வச்சதெல்லாம் அலங்கரிச்சதெல்லாம் செய்து போட்டு அரை உடுப்புல இதெல்லாம் ஃபோட்டோலாம் எடுத்து அதில் போடுறாங்க. அப்போ இப்படியான சம்பவங்கள் எல்லாம் இன்றைய காலத்தில் நடந்து கொண்டிருக்கு. ஒரு திருமணம் என்று சொன்னால் என்ன தெரியாது, பண்பாடு என்றால் என்ன தெரியாது. இப்போ இப்படி அதிகரிக்க ஒரு திருமணத்துக்கு முதல்ல புதுசாக ப்ரீ வெட்டிங் ஷூட்டுன்னு சொல்லி இலைகளையும் குலைகளையும் கட்டி போட்டு இந்த பாலங்கள் வழி வந்து இந்த மரங்களுக்கு அதை வச்சு ஃபோட்டோக்கள் எடுத்து வச்சு போடுறது, இந்த அதை ஒருத்தன் தூக்கி வச்சு விமர்சிக்கிறது, இப்படியெல்லாம் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. நடுவர்களே, இன்றைய காலத்தில் இந்த பண்பாடுகள் பக்தி எல்லாம் வந்து நாங்கள் அருகிக்கொண்டு போகிறதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து குறைந்து கொண்டு செல்லுது. அதே போல் தான் எங்களுடைய பாரம்பரிய இந்த கலை கலாச்சாரங்களை வெளிப்படுத்துகின்ற இந்த நாடகங்களாக இருந்தாலும் சரி, இந்த கூத்துக்கள் எல்லாம் இப்போ ஆலயங்களிலே மேற்கொள்ளப்படுவதில்லை, எல்லாம் அருகி போய்கொண்டிருக்குது. புதுசாக டிஜேயாம ஏதோ புதுசாக ஆடல் பாடல் கொண்டாட்டம் இசைக்குழு தென்னிந்திய கலைஞர்கள் அது இதன்னு சொல்லி உள்நாட்டு கலைஞர்களை பற்றி யோசனை இல்லை, உள்நாட்டு பண்பாடுகளை வளர்க்கிற பற்றி இது இல்லை. இப்படி எல்லாம் எங்களை அருகி கொண்டு போகுது. இதெல்லாத்தையும் சீர்படுத்தணும், செம்மைப்படுத்தணும் என்றது தான் நாங்கள் இந்த டாண்டி வாயிலாக இந்த பட்டிமன்ற களத்தினூடாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தம்பி கவிதரன் அவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது மிகுந்த அக்கறைப்பாடுடையவராக பேசினார். அவர் எடுத்துக்கொண்ட அணி சார்பாக அவர் பேசியிருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் அவருடைய ஆழ்மனதிலே இருந்து வெளிப்பட்டவையாக நான் உணர்கிறேன். அவர் தன்னிலை சார்ந்து தான் அனுபவித்த சில விடயங்களை இந்த அரங்கத்திற்கு கொண்டு வந்திருந்தார். அவற்றையும் இந்த அரங்கம் குறித்து கொள்கிறது. இப்போது அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லி பேசுவதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய ஆய்வு உதவியாளர் மாதவி உமாசுத சர்மா அவர்கள் அரங்கத்துக்கு வருகிறார்.
அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நான் நேரடியாக தலைப்பிற்குள் நுழையலாம் என்று நினைக்கின்றேன். இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு, இன்றைய சமூகத்தில் பக்தியும் பண்பாடும் நிறைந்திருக்கின்றது அல்லது குறைந்திருக்கின்றது. அந்த வகையிலே நிறைந்திருக்கின்றது என்ற தலைப்பு சார்ந்து இன்று எங்களுடைய அணியினர் உரையாட வந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எதிரணியினர் பக்தியும் பண்பாடும் இன்றைய இந்த காலகட்டத்தில் தமிழர்களிடையே எவ்வாறு குறைந்திருக்கின்றது என்பது தொடர்பாக நிறைய விடயங்களை அடுக்கிக் கொண்டே சென்றிருக்கின்றார்கள். முதலில் அவர்களுக்கு நான் ஒன்றை தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். உண்மையில் பக்தியும் பண்பாடும் என்று சொல்லும் போது எங்களுக்கு தனியவே மத ரீதியான பக்தியும் மத ரீதியான பக்தி மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான பக்தியும் இயற்கை மற்றும் அவர்கள் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இயற்கை சார்ந்த பக்தியும் சேர்த்து பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். மற்றது பண்பாட்டு ரீதியான பக்தி. எங்களுடைய பண்பாடு இது. நான் தமிழராக பிறந்தேன், எனக்குரிய பண்பாடு இது. ஒவ்வொரு உயிருக்கும் ஒவ்வொரு பண்பாடு இருக்கிற மாதிரி எனக்கென்று தனித்துவமான சில பண்பாடுகள் இருக்குது. இதை என்னுடைய வாழ்வியல் கோலத்தில் முக்கியமான ஒரு அம்சமாக கொண்டு என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த பண்பாட்டை நான் கட்டி காப்பாற்றுவேன். இது என்னுடைய மூதாதையர் எப்படி என்னுடைய தலைமுறைக்கு கடத்திச்சினமோ அதே மாதிரி என்னுடைய இளம் தலைமுறைக்கு நான் இந்த பண்பாட்டை கடத்திட்டு தான் போவேன். அது தனியவே என்னுடைய வாய் வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் என்னுடைய செயல்களாகவும் என்னுடைய வாழ்வியல் கோலமாகவும் இருக்க வேண்டும் என்றதை நாங்கள் வாழ்ந்து காட்ட வேணும். தனியவே எங்களுடைய இந்த சொற்கணைகளை வச்சுக்கொண்டு மட்டுமே நாங்கள் எங்களுடைய இந்த பண்பாட்டை உறுதிப்படுத்திட முடியாது. அந்த வகையில் ஒவ்வொரு மதத்திலையும் ஒவ்வொரு மத ரீதியாக பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு மதத்தினருக்கும் வாரத்தில் ஒவ்வொரு நாள் ஒதுக்கப்பட்டு இருக்கு. இதுவே இந்துக்களாக இருந்தால் முக்கியமாக செவ்வாய் வெள்ளிக்கிழமையிலையும், அதே மாதிரி முஸ்லீம் இனத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமையிலையும், அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையிலையும் தங்களுடைய மதம் சார்ந்த வழிபாட்டு இடத்துக்கு சென்று தங்களுடைய இந்த மத ரீதியான ஒரு ஒழுக்க கடமைகளை நிறைவேற்ற வேண்டிய தேவை இருக்கு. அதுவே அவர்களுக்கு வாழ்வியல் கோலத்தில் அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு விடயமா இருக்குது. ஏனென்றா எங்களுக்கு பிறந்த உடனே எங்களுடைய தலையில தெளிக்கிற இந்த தண்ணியில இருந்து எங்களுடைய இந்த வாழ்நாள் முடிஞ்சு நாங்கள் கடைசியா இந்த சுடுகாட்டில் அடக்கம் செய்யும் போது எங்களுக்கு கொல்லி வைக்கிறது வரைக்கும் ஒரு மதம் அந்த மனிதனுடைய வாழ்நாள் முழுவதுமே தன்னுடைய பங்களிப்பை செலுத்தி கொண்டு இருக்குது. நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய இனத்தை சார்ந்தும் எங்களுடைய மதத்தை சார்ந்தும் எங்களுடைய பண்பாட்டை சார்ந்தும் நாங்கள் எங்களுடைய வாழ்வியல் கோலத்தை ஒழுக வேண்டிய ஒரு கட்டமைப்பில் தான் இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எதிரணியினர் சொன்ன மாதிரி இப்போ ஃபோட்டோ ஷூட் எடுக்கினேன் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏன் அவர்கள் நல்லா வடிவாக வெளிக்கிட்டு போக ஒரு 4 ஃபோட்டோ எடுத்து போடட்டுமே. ஏன் நீங்கள் போடுறது இல்லையா? நீங்கள் போடும்போது அவர்களும் எடுத்து போடும்போது என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல. இவ்வளவு மத ரீதியான இந்த கடமைகளையும் ஒழுங்காக செய்து கொண்டு 4 ஃபோட்டோ எடுத்து இப்போ தற்காலத்துக்குரிய நாகரிகத்துக்கு ஏற்ற மாதிரி போடுறதில்ல எந்த ஒரு பிழையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அடுத்தது இந்த வழிபாட்டு முறைகளும் இந்த வடிவங்களும் மாறி இருக்கலாம். இன்றைக்கு அப்பனே முருகாண்டு கும்பிட்ற ஒரு வயதான ஐயாக்கும் ஸ்டேட்டஸில் எடுத்து போட்டு நான் இன்றைக்கு முருகன் கோயிலில் போயிட்டு நான் சொல்கிற ஒரு இளைஞனுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை. அவர்களுடைய மனதில் அந்த வழிபாட்டு முறையின் வடிவம் தான் மாறி இருக்கே தவிர மனதில் இருக்கிற அந்த உறுதித்தன்மையும் பக்தியும் மாறினதா எனக்கு தெரியல. அடுத்தது இந்த ஆலயங்கள் பொருளாதார சார்பான இடங்களாகவும் தனியார் மயப்படுத்தப்பட்ட விடயங்களாகவும் மாறி இருக்கிறது உண்மைதான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அது ஒரு சில இடங்களில் தான் இருக்குது. எத்தனையோ ஆலயங்களில் இன்றைக்கும் எல்லா மதத்தவர்களையுமே சரிசமமாக இருத்தி வச்சு ஒரு அன்னதானத்தை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்கிறான். உதாரணமாக சன்னதியை குறிப்பிடலாம். அங்கே எந்த ஒரு மதத்தவரோ எந்த ஒரு இனத்தவரோ போனால் கூட அவர்களுக்குரிய அந்த அன்னதானத்தை எந்த நேரத்திலையுமே திருவிழா காலங்களில் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன் உங்களோட கண்ணுக்கு இந்த மாதிரியான நல்ல விடயங்கள் தெரியலையென்றது என்னுடைய கேள்வியாக இருக்குது. அடுத்தது இந்த ஆலய நிர்வாகத்தினர் செயற்படுற விதங்கள் பிழையாக இருக்கிறதுன்றதுக்காக வேண்டி ஒட்டு மொத்தமாக ஒரு மனிதனுடைய இந்த கலாச்சாரமும் இந்த பக்தியும் பண்பாடும் குறைஞ்சிட்டுது, இந்த சமூகத்தில் குறைஞ்சிட்டுது என்று சொல்லி எப்படி ஒரு வாதத்தை முன்வைக்க முடியும்? ஏதோ ஒரு சில இடங்களில் தவறுகள் நிகழ்கிறது வளமைதான். அது கற்காலத்தில் இருந்து இப்போ மட்டுமே நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாங்கள் பொத்தம் பொதுவாக இந்த சமூகத்திலேயே இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்குன்றதை முன் வச்சிட முடியாது. ஒரு சில இடங்களில் விபத்துக்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்காக வீதியில் எந்த வாகனமும் போகக்கூடாது, இல்லாட்டி வீதியில் போகிற எல்லா வாகனமும் அடிபடத்தான் போகுதுன்னு சொல்லிட முடியாது. அடுத்தது இந்த பண்பாடுகளை நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ எங்களுடைய பண்பாடுகளை நாங்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாங்கள் ஒழுகிக்கொண்டு தான் இருக்கிறோம். எங்களுடைய மொழியையும் எங்களுடைய இந்த பண்பாட்டையும் நாங்கள் எப்போவுமே விட்டு கொடுக்காம நடந்து கொண்டு இருக்கும்போது இலைமறை காய்களாக சில விடயங்கள் நடக்கிறத தூக்கி கொண்டு வச்சு எதிரணியினர் தங்களுடைய வாத திறமையால் நிறைய சமூகத்தில் குறைகள் இருக்குது, நிறைய பிழைகள் நடக்குதுன்னு சொல்லி அடுக்கிக்கொண்டே போயினோம்.
இது வந்து அவர்களுடைய கண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி புலியான விடயங்கள் வந்து தொடர்ச்சியாக தென்பட்டு கொண்டு இருக்கின்றதுன்றதை நான் இங்கே முன்வைக்கிறேன். இன்றைய சமூகத்தில் வந்து பக்தியும் பண்பாடும் மற்றது கலாச்சாரமும் வந்து எந்த விதத்துலையுமே குறையல. அதுன்ற வடிவங்கள் தான் மாறி இருக்கு. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி தொலைபேசிகளில் வந்து புகைப்படங்கள் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சாமி ஊர்வலம் வரும்போது அதை வந்து ஆன்லைனில் இருக்கிற இன்னொரு ஆளுக்கு வந்து ஒரு வீடியோ காலில் போட்டு காட்டுறதா கூட இருக்கலாம். அதுலேயுமே எந்த ஒரு தவறுமே இருக்கிறதா எனக்கு தெரியல. ஏன்னு பார்த்தா இன்றைக்கு ஆன்லைன்லேயே டெலிகாஸ்ட் பண்ணுற அளவுக்கு ஆலய நிர்வாகம் வந்து முன் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது ஃபோனில் இருக்கிற இன்னொரு நண்பருக்கு வீடியோ கால் எடுத்து இந்த ஒரு ஊர்வலத்தை காட்டுறதுல எந்த ஒரு பிழையுமே இருக்கிறதா எனக்கு தெரியல. இருக்கிற இந்த நாகரிக மாற்றங்களை கொண்டு நாங்கள் எப்படி எங்களுடைய பண்பாடும் பக்தியை வந்து வளர்த்து கொண்டு போகலாம் என்று தான் பார்க்கணும். அறுதியும் இறுதியுமா எங்களுடைய சமூகத்தில் பண்பாடும் கலாச்சாரமும் பக்தியும் வந்து இன்னும் நிறைஞ்சுதான் இருக்குது. அதை வந்து நாங்கள் எங்களுடைய இந்த கண்ணோட்டத்தில் பார்க்கறதுல தான் இருக்குதுன்றதை வந்து அறுதியும் இறுதியுமா கூறிக்கொண்டு விடைபெறேன். நன்றி. எங்களுடைய பண்பாட்டினதும் பக்தியினதும் வடிவங்கள் மாறிவிட்டதே தவிர, ஆனால் அவை எந்த உயிர்ப்போடு தோற்றம் பெற்றதோ அந்த உயிர்ப்போடு தான் இப்போதும் இருக்கிறது என்கின்ற கருத்துப்பட தன்னுடைய கருத்துக்களை இந்த அவையிலே மாதவி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் இந்த அரங்கம் குறித்து கொள்கிறது. இப்போது அவருக்கு மறுப்பு தெரிவித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திலே எமது பக்தியும் பண்பாடும் குறைந்திருக்கிறது என்கின்ற அணிசார்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்காக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடத்தின் 1ஆம் ஆண்டு மாணவி செல்வி சங்கீதா உதயராஜா அவர்கள் அரங்கத்திற்கு வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு, என் எதிரணியினருக்கும் என்னுடைய அணியினருக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்னவென்று பார்த்தால், இன்றைய சமூகத்தில் பக்தியும் பண்பாடும் குறைந்திருக்கின்றது. பக்தியும் பண்பாடும் எவ்வாறு குறைந்திருக்கின்றது என்பதை கூறுவதற்கு முன்னுக்கு என்னுடைய எதிரணியினர் கூறிய சில விடயங்களை நான் இங்கு மறுப்பதற்கு நான் கூறுகின்றேன். என்னவென்று பார்த்தால், சிலர் கூறியிருந்தார்கள், கோயிலில் நடக்கின்ற பூசை என்றாலும் சரி, விழாக்கள் என்றாலும் சரி, அதை தன்னுடைய நண்பர்களுக்கு வீடியோ கால் எடுத்து காட்டுதல், அதன் மூலமாக பக்தியை மெருகூட்டுகிறார்கள் என்று சொல்கிறார்கள், பக்தியை கூட்டுகின்றார்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் நானும் சில இடத்தில் பார்த்தேன், கோயில் என்பதை ஒரு வீடியோ களம் என்று அது ஆலயத்தை வைத்திருக்கிறார்கள். கோயிலை நான் பார்த்த இடத்தில் எவ்வாறென்று பார்த்தால், சர்வ் த டேட் என்று கல்யாண வீட்டிற்கு முன்புக்கு செய்வார்கள். அதாவது மாப்பிள்ளையும் பொண்ணும் செய்கிற ஒரு வீடியோ. அந்த வீடியோ பீச்சில் செய்வாங்க, பார்க்கல செய்வாங்க. ஆனால் கோயிலில் செய்கிறாங்க. கோயில் என்ன பீச்சா பார்க்கா? கோயில் ஒரு பக்தியை கூற்ற இடம். அப்போ அங்கே இருக்கிற பக்தி எங்கே போகுது, பண்பாடு எங்கே போகுதுன்னு எனக்கு உண்மையாக விளங்கலை. அதை விட்டு எனக்கு தெரிந்த ஒரு நபர வீட்டுக்கு நான் சென்றேன். ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்கு நான் சென்று அவங்களோட வீட்டை நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நாங்களோட வீட்டை போனான். அப்போ ஒரு இடத்தை காட்டுறா, அடி இதுதான் இந்த ரூம் அந்த ரூம். அடி சாமி அறையை பார்த்தா அப்படியே அந்த ஸ்டோர் ரூம் மாதிரி கிடக்கு. சாமி அறையில் ஒரு 1-2 படம் தான் கிடக்கு, ஆனால் அப்படியே தூசு படிஞ்சு கிடக்கு. அப்போ நான் உடனே கேட்டேன், இது என்ன ஸ்டோர் ரூம் அடி? எங்கச்சி இல்லடி, சாமி அறையாடி. சாமி அறையண்ட என்னடி அவ்வளோ இந்த பூ இதாத்தானே அடி இருக்கும், பூவெல்லாம் வச்சு சாமி படத்துக்கு மாலையெல்லாம் வச்சு ஒரு கற்பூரம் வச்சு இல்லை ஒரு ஊதுபத்தி கொளுத்தி அப்படி வச்சிருப்பீங்களே எங்க? இல்லடி, நாங்கள் பெருசாக கும்பிட்ற இல்லை, ஆனால் பேருக்கு சாமி அறையாண்டு வச்சிருக்க முடியாண்டு. அப்போ இங்கே பக்தி எங்கே இருக்குது? எனக்கு விளங்கலை. பக்தி பண்பாடு அங்கே இருக்கண்டு எனக்கு உண்மையாக விளங்கலை. இன்னொன்று சொன்னாங்க என்னுடைய எதிரணியினர், எந்த மதமாக இருந்தாலும், குறிப்பாக நான் ஒரு இந்து மாணவி, ஒரு இந்து மாணவி, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் கோயிலுக்கு செல்வோம். கோயிலுக்கு உண்மையாகவே செல்வோம் செவ்வாய் வெள்ளியில். நானும் செவ்வாய்க்கிழமைகளில் நான் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவள். நான் திருகோணமலையில் என்னுடைய முருகன் கோயிலுக்கு நான் செவ்வாயில் செல்வேன். ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, ஆனால் மட்டாக்களை காணல. சாமியும் நாங்கள் 2-3 பேர் இருப்போம். அப்போ செவ்வாய் வெள்ளியில் அங்கே செவ்வாய் வள்ளியில் இருக்கிற மற்ற பேர் எங்க கோயிலுக்கு நாங்கள் இந்து பிள்ளைகளாக நாங்கள் போகிற மாட்டோம், மற்ற பிள்ளைகளை காணலை. அப்போ எங்கள் பக்தி அங்கே இருக்குது, அங்கே இருக்கிற பண்பாடு அங்கே இருக்குது. எனக்கு உடனே விளங்கலை அந்த இடத்த. என்னடா இது கோயிலுக்கு வந்திருக்கோமா இல்லை வேறு இடத்துக்கு வந்திருக்கோமான்னு நான் யோசிப்பேன். அதுக்கப்புறம் சிலை இருக்குது, அப்போ கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம்ன்றதை நான் பார்ப்பேன். இன்னொன்று, நான் அனுபவப்பட்ட ரீதியில் கோயிலுக்கு குறிப்பாக நாதஸ்வர குழுவினர் இருப்பார். நாதஸ்வரம் மேளம் என்று என்னது கல்யாண வீட்டுக்கும் அடிப்பாங்க, அதே மாதிரி ஒரு கோயில் திருவிழாக்கள்லையும் அடிப்பாங்க. ஆனால் அவங்க அடிக்கிற பாட்டுக்களை பார்த்தா ஜிங்குஜான் 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 பாட்டு, இல்லாட்டிக்கு சினிமா பாட்டில் ஜிங்கின மணி அதெல்லாம் போட்டு அடிப்பாங்க. அப்படி அந்த சின்ன பிள்ளைல இந்த பாட்டுக்கு தான் அடிக்கிறாங்க நாதஸ்வரத்தில், ஆனால் கோயிலில் அடிக்கிறாங்க. கோயிலில் எப்படி அடிப்பாங்க? சரி, கல்யாண விடுங்களேன், கல்யாண விட ஒரு குதூகலமான வீடு அங்கே அடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இந்த சாமி திருவிழா போகுது, திருவிழா நேரத்திலையும் இப்படி
பாட்டு இதுக்கு அடிக்கிறாங்கண்டா அப்ப கோயில்ல இருக்கமா இல்ல வேற இடத்த இருக்கமானே நான் விளங்கல. சாமி பாட்டு எவ்வளவோ இருக்கேன், அந்த கோயிலே இந்த பாட்டுகளுக்கு அவங்க நாதஸ்வர குழுவினர் இப்படி அடிக்கிறாங்க, அப்ப அங்க பக்தி இல்லையா? கோயில்ல பக்தி இல்லையா? அது உண்மையா விளங்கல எனக்கு. அதை எதிரணியினரும் ஒருக்கா சொல்லுங்க, எனக்கு அது உண்மையா விளங்கல. அப்ப இங்க பக்தி இருக்கா, பக்தியும் பண்பாடும் இருக்கான்றது உண்மையா இப்பத்தைய காலகட்டத்தில் எனக்கு உண்மையாவே அது விளங்காத ஒரு கேள்விக்குறியாக தான் காணப்படுது. இன்னொன்று பார்த்தா சிலர், நான் எல்லாரையும் குறிப்பிடவில்லை, சிலரை சொல்றேன். சிலர் கோயில் பக்கமே போக மாட்டாங்க. ஆனா ஓ லெவல் எக்ஸாம்டா, சாமி நான் உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன், என்ன எப்படியாச்சும் பாஸ் பண்ண. ஆனா அவனை கோயில்ல நான் பார்த்துருக்கவே மாட்டேன். ஆனா அவன் எக்ஸாமுக்கு முதல் நாள் மட்டும் அந்த எக்ஸாம் 8 நாளா இல்ல 7 நாளா, அந்த 7 நாளும் தேங்காய் உடைப்பான். தேங்காய் உடைச்சிட்டு நீ எனக்கு இந்த ரிசல்ட்ஸ் மட்டும் தா, உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். அப்போ உனக்கு எக்ஸாம் எழுதைக்குள்ளதான் அந்த சாமி கண்ணில் இருக்கிறா, மற்ற நாள்ல சாமி கண்ணில் தெரியலையா? அது உண்மையா விளங்கல. இவ்வளவு காலமா அதே இடத்துல அந்த சாமி இருப்பான். ஆனா உனக்கு அந்த எக்ஸாம் நேரத்துல மட்டும்தான் சாமி 108 தேங்காய் உடைக்கிற அளவு உனக்கு சாமியை அந்த அளவுக்கு நம்புறா. அப்ப மற்ற நாள உனக்கு சாமி விளங்கலையா? அதே இடத்துல தானே இந்த சாமி இருக்குது. இன்னொன்று நோய் வந்தா, எனக்கு இப்படி ஒரு வருத்தம் வந்தா, இல்லாட்டிக்கு ஒரு எனது ஹஸ்பண்ட், யாராவது ஒரு ஹஸ்பண்டுக்கு இப்படி வரத்தில் சீரியஸ் அட்மிட் பண்ணிக்குள்ள, சாமி என் ஹஸ்பண்டை மட்டும் காப்பாத்திரு, இல்லை என் பிள்ளையை மட்டும் காப்பாத்திரு, உனக்கு பொங்கல் வைக்கிறேன், இல்லை உனக்கு தீச்சட்டி தூக்குறேன். ஆனால் ஒரு சாதாரண நேரத்தில் அவங்களுக்கு ஒன்றுமே நடக்காட்டிக்கு உனக்கு சாமிக்கு தீச்சட்டியும் தூக்க தோணாது, உனக்கு பொங்கலும் வைக்க தோணாது, இல்லை சாமியை கும்பிடவும் மாட்டேன். சிலாக்கள் நான் எனக்கு இப்படி சரியா செஞ்சுதான் உனக்கு சாமியை கும்பிடுறேன், அப்பதான் உனக்கு ஏதாவது நடந்தாதான் நீ சாமியை கும்பிடுவா. அப்ப சாமி அங்கதான் இருக்கு. அப்ப உனக்கு பக்தி இல்லையா? உனக்கு இந்த ஒரு இதுல நடந்தா மட்டும்தான் உனக்கு பக்தி என்றது வருதா என்று நான் சொல்றேன். இன்னொன்று, பண்பாடை பத்தி நான் பார்க்கக்குள்ள எங்களுடைய பண்பாட்டுல தமிழ் மொழி, அதாவது தமிழ் மொழியானது எங்க போயிருக்கு? உண்மையா அந்த தமிழ் மொழி எங்க போயிருக்குன்னு தெரியல. பாரதியார் சொல்றேன் என்னண்டா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று சொல்றேன். அன்றைய காலகட்டத்தில் பாரதியார் சொல்ற தமிழன் என்று சொல்லு, தலை நிமிர்ந்து நிற்கணும், நான் தமிழனண்டாவே ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு கெத்து, அப்படி இரண்டு. ஆனா இப்பத்தைய பேரண்ட்ஸ் அதாவது இப்பத்தைய தாய்மார்கள், ஒரு தந்தையர் சரி, பிறந்த பிள்ளைய ஒரு வயசு வந்திய பிறகு அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க, மம்மி சொல்லு, டேடி சொல்லு. அப்ப எங்க இருக்காங்க பண்பாடு? மம்மி டேடி என்றா அம்மா அப்பாண்டு அங்க. அப்ப அங்க தமிழ் அங்க இருக்கு, தமிழ் எங்க இருக்குன்னே விளங்கல. இப்ப கூடுதலா இருக்கிறாக்கெல்லாம் மம்மி என்ன செய்றீங்க, அப்ப அம்மா என்ற சொல்லுக்கு என்ன ஒரு அர்த்தம் அங்க இருக்கு? அம்மா அப்பா என்ற சொல்லுக்கு அர்த்தமே தமிழ் என்றது அங்க இருக்கு. அங்க இருக்குன்று உண்மையாவே இல்ல விளங்கல. இன்னொன்று, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போறனாலும் பெரியார கால விழுவாங்க, பெரியார கால விழுந்து அவங்களோட ஆசீர்வாதம் வேண்டி போவாங்க, உனக்கு நல்ல காரியம் நடக்கும். ஆனா இப்ப அம்மா நம்ம போயிட்டு வரேன், அவ்வளவுதான். அப்ப அங்க பண்பாடு பக்தி எங்க இருக்கு? இப்பத்தையும் காலகட்டத்திலையும் சரி, பண்பாடு பக்தி அங்க காணப்படுது. ஆகவே நான் கூறிக்கொள்ற ஒரே ஒரு விடயம், இப்பொழுதும் சரி என்றுமே பக்தியும் பண்பாடும் குறைந்துதான் காணப்படுகின்றது என்பதை ஆணித்தரமாக நிரூபித்து இவ்வாய்ப்பை தந்த டான் டிவிக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இன்றைய காலத்திலே காணப்படுகிற பக்தி என்பது ஒரு சந்தர்ப்பவாதமாக மட்டும்தான் இருக்கிறது, அல்லது ஒரு பலனை எதிர்பார்த்த பக்தியாகத்தான் இருக்கிறது. அது சார்ந்துதான் எங்களுடைய பண்பாடும் இன்றைக்கு குறைவடைந்திருக்கிறது என்கின்ற கருத்துப்பட செல்வி சங்கீதா உதயராஜா அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை இங்கே பதிவு செய்தார். அவருடைய கருத்துக்களையும் இந்த அரங்கம் முழுமையாக கவனத்திற்கொள்கிறது. இப்போது இந்த பட்டி மண்டபத்தினுடைய நிறைவு பேச்சாளர், இன்றைக்கு இருக்கிற சமூகத்திலே பக்தியும் பண்பாடும் நிறைந்திருக்கிறது என்கின்ற அணி சார்பாக தன்னுரை நிகழ்த்துவதற்காக தம்பி லம்பு கண்ணதாசன் அவர்கள் அரங்கத்துக்கு வருகிறார். அடிக்க செத்த கூட்டத்திலிருந்து இனியவரும் அள வேண்டாம், என் தமிழ் இனிமேலும் விழ வேண்டாம் என்று என் உயிர் காக்க தன் உயிர் நீத்த என் மண் மைந்தர்களை நிறுத்தி அவைக்கும் டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் இந்நேர வணக்கம். கவிதரண்ட வெடியில் துவங்கி தங்கச்சி இந்த இடியில் முடிஞ்சுது இந்த பட்டிமன்றம். எனக்கு அந்த சைடில் இருக்கிற வரைக்கும் தோணின என்னடா, இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிட்டு இருக்கல என்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ காலாகாலமாக இந்த தலைப்பு கொண்டிருக்குது, காலாகாலமாக இந்த கதை கதைச்சு கொண்டே இருக்கிறோம். இந்த அமிதாப் மாமா அன்னதானம் கொடுக்குற கதையும் நடக்குதுதான். நான் நண்பீண்ட வீட்டுக்கு போனேன், நண்பீண்ட வீட்டில் சாமியார காணையில் இந்த கிணத்த காணையில் என்ன மாதிரி கதையும் நடக்குதுதான். இப்போ நான் சகோதரி அந்த 3வது பேச்சாளர் நிறைய கேள்விகளை கேட்டார். என்னுடைய சகோதரிக்கு நான் பதில் சொல்வதனூடாக நான் என்னுடைய உரையை துவங்குறேன். இப்போ ஆரம்பத்தில் சொன்னார், நான் என்னுடைய ஒரு தோழி எல்லா தோழிகள விட்டையும் போயில ஒரு தோழி
அந்த தோழி விளையா போச்சு. இப்போ திடீர் தளபதி மாதிரி திடீர் பெரியாஸ்டுகளும் இப்போ வாரின ஊருக்குள்ள அப்போ அவன் விட்ட சாமியார் இருக்கு, அதே பெரிய விஷயம் இல்லை. நான் போனேன், போய் கேட்டேன் எங்கடி சாமியார் ஸ்டோருமாண்ட, இல்லையடி இது சாமியார் நாங்கள் இப்படி தான் வச்சிருக்கோம் நாங்கள் அண்டு அந்த பிள்ளை சொல்லிச்சு. அவர் பிரச்சனையும் இல்லை. ஆனால் தங்கச்சி நீங்கள் கேட்டீங்க பாருங்கோ, அதில் கற்பூரம் கொளுத்து வினம் பூ வைப்பினம் என்று கேட்டுச்சிங்களோ, அங்கே இருக்குது நிறைவு. ஒரு ஆள் அதை குறையா செய்யக்க அதை நீங்கள் நிறைவாக கேட்குறீங்க. விளங்குதா? எல்லாத்தையும் தானே நான் துவக்கத்தையும் நான் ஒன்று சொல்கிறேன். இங்கே இருவேறு கதைகள் தலைப்புகள் இருக்கிறது, இருவேறு காலங்கள் இருக்கிறது. இன்றைய காலத்தில் என்று நாங்கள் கதைக்கிறோம் என்றால் இன்னொரு காலத்தில் நிறைவாக இருந்திருக்கிறது, இன்றைய காலத்தில் நிறைவாக இல்லை, குறைவாக இருக்கிறது என்று நாங்கள் இதை ஒரு பேசு பொருளாக ஒரு குற்றச்சாட்டாக முன்வைத்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னால் 2 களங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் நினைக்க வேண்டும். இப்ப நான் சாதாரணமாக ஒரு கேள்வி கேட்கிறேன். எதிர்த்தரப்பிலே இருந்திருக்கிற 2 சகோதரிகளும் 90களிலே பிறந்த பாடகர்கள், சரியா? 90களிலே பிறந்த பாடகர்கள், பெரிய பிரபலமான பாடகர்கள். நான் 20களிலே பிறந்து அவர்களை வந்து கேட்கிறேன், நீ ஏன் சுந்தரர் மாதிரி தேவாரம் படிக்கலைன்னு நான் கேட்கிறேன். ஒரு தேவாரத்தை இயற்றி நீ பாடியிருக்கலாம், திருநாவுக்கரசர் மாதிரி பாடியிருக்கலாம், ஞானசம்பந்தர் மாதிரி பாடியிருக்கலாம் என்று நான் கேட்கிறேன். அதே போல கவிதரன் ஒரு இளையராயா, இசைஞானி இளையராயா தான் கவிதரன், அவர் 80களிலே இருக்கிறார். அப்ப நான் கவிதரன்கிட்ட போய் கேட்கிறேன், நீ ஏன் ஒரு திருக்குறள் எழுத இல்லை, நீ ஏன் இன்னும் கொஞ்சம் வேற கூப்பிட்டு வந்து 4 அடியார் எழுதலைன்னு நான் கேட்கிறேன். அது சரியா இருக்குமோ? இல்லை. ஏனென்று சொன்னால் 90களில் பிறந்தவர்கள் மெல்லிசை பாடல்களை பாடினார்கள், 80களிலே பிறந்தவர்கள் தத்துவ பாடல்களை பாடினார்கள். அதற்கு முன்னர் திருவாசகம் இருந்தது, திருவிசைப்பா இருந்தது, தேவாரம் இருந்தது, அதற்கு முன்னர் 4 அடியார் இருந்தது, திருக்குறள் இருந்தது. அந்தந்த காலத்தை அந்த மக்கள் எதை ரசித்தார்களோ அதை அந்த படைப்பாளிகள் படைத்தார்கள். ஆவுண்டா 20கள் இப்போ ஒன்றும் இல்லை. அவன் என்னண்டா போன தூக்குறான், இவன் என்னண்டா பியர் அடிக்கிறான், இவன் என்னண்டா பைக்கில் போறான். எடுத்ததுக்கு தாங்க நல்லூர்ல போயிட்டு கவிதரன் சொன்னார், முருகனை மறைச்சு தொலைபேசிகள் நிற்கிறதாம் என்று. தொலைபேசிகள் நான் நின்றது, வியர்போத்திகள் சிகரெட்டுகளும் சுருட்டுகளுமா நின்றது. அன்றைய காலத்திலே நல்லூர் திருவிழாவிற்கு செல்பவர்களின் கைகளில் கைத்தொலைபேசி இல்லை. அவர்கள் ஆபாசமான ஒன்றையும் வீடியோ எடுக்கவில்லையே, ஆபாசமான ஒன்றையும் எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பவில்லையே. முருகனை போடுறாங்களப்பா, பார்த்து கும்பிடு, உனக்கு நல்ல மனசு இருந்தா பார்த்து கும்பிடு. நான் அதான் சொல்றேன், 2 களம். அந்த காலத்தில் இருந்தவர்கள் கைகளில் தொலைபேசிகள் இல்லையப்பா, இந்த காலத்தில் இருந்தவர்கள் கைகளில் தான் தொலைபேசி இருக்கு. சுந்தரற்ற கையில தொலைபேசி இருந்திருந்தா தான் பாடின தேவாரத்தை எடுத்து தான் டிக்டாக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் போட்டிருப்பேன். அதான் வளமை. இப்போ வந்து எல்லாம் குடிக்கிறாங்களா, அவங்க குடிக்கிறாங்களா, அதுக்குள்ள தலைவிக்கு ஒரு கவலை. அரசாங்கம் எல்லாருக்கும் பியர் கொடுக்குதாமண்டு இருக்குது, நீ விரும்பினா வேண்டு, இல்லாட்டி விடு. அதிகமான கல்லடிச்சார். இதே குரூப்பை கொண்டு அதிகமான காலத்தில் விட்டுருந்தா என்ன கருப்பினம் மன்னர் அடிச்சா அந்த முதையை எனக்கு இல்லைன்னு கேட்டிருப்பேன். இப்போ எல்லாரும் கொடுக்குறாங்க, உனக்கு அதை பிள்ளையாண்டு தெரிஞ்சு அதை குடிக்காம விடணும். அங்கே இருக்க விஷயம். அப்போ அந்த காலத்தில் அதிகமான மது அடிச்சு வர்றான், இப்போ படியல் மது குடிக்கிறாங்களன்றதை நீங்கள் பிரச்சனையாக கதைக்கிறீங்கண்டா. நாங்கள் சொல்கிறோம், அந்த காலத்தில் அதிகமான மது குடித்தது போல தானே. இப்போ அவையார் இருந்துட்டா அரக் வித் அதிகமான ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கலாம் இல்லையோ. காலம் வேறியப்பா, களம் வேறு. நீங்கள் காலத்தை மட்டும் வச்சு நோக்குறீங்க. நாங்கள் அந்த அமிதாப் மாமாவுக்கு ஒரு பார்சல் போடலாம். இந்த அமிதாப் மாமா அடுத்த திருவிழாவில் அன்னதானத்தோட சேர்த்து ஐஸ்கிரீம் கொடுத்தா நீ ஏன் ஐஸ்கிரீம் கொடுக்குறான்னு இந்த குரூப் கதைக்கும். அதாங்க எங்கேயும் குறைதான் இருக்குது. நான் என்ன சொல்றேன், 2 களத்திலையும் இவன்ட கையில பைக் இருக்கு ஓடுறான், இவன்ட கையில போன் இருக்கு போட்டோ எடுக்கிறான், இவன்ட கையில பியர் இருக்கு குடிக்கிறான். அந்த காலத்துல தேர் இருந்துச்சு ஓடினான், அந்த காலத்துல வாள் இருந்துச்சு வெட்டிச்சான், கல் இருந்துச்சு குடிச்சான். அவ்வளவுதான். அங்க வந்து பாரதூரமா பார்க்கப்படல, இங்க பாரதூரமா பார்க்கப்படுது. கவிதரம் வந்து முன்னுக்கு சொன்ன மரங்களுக்கு கீழே 2 பிரீ சூட் எடுத்துச்சு நம்ம உண்டு. அடுத்த வந்து சகோதரி சொன்னா கோயிலுக்கு முன்னாடி 2 பிரீ சூட். அப்ப நான் இங்க 2 எடுக்கிறது மேல செலவு கொடுத்துக்கு முன்னுக்கு எடுக்கட்டா, அது பின்னால வராது தெரிஞ்சு எனக்குலாம் இல்லை. அந்த காலத்திலையும் பெண்கள் அவ்வாறு தான் சாரி அணிந்தார்கள். உங்களுக்கு ஆபாசமாக தெரியும் அதே சாரியை பெண்கள் அணிந்தார்கள். ஒரு பிரச்சனையும் இல்லை. அவர்கள்ட்ட போன்றிருந்தா மனுஷனை எடுத்து விட்டு வர மணி வடிவா இருக்கிறான்னு போட்டோ எடுத்து, அது பிரச்சனை இல்லையப்பா. அவாண்ட சாரி அவாண்ட போட்டோவா போட போறா. இப்ப மரங்களுக்கு கீழே நின்று எடுக்கிற கவிதனுக்கு பிரச்சனை, கோயிலுக்கு முன்னால் நின்று எடுக்கிறது தங்கச்சிக்கு பிரச்சனை. கோயில் பக்தி தானே, சரி பக்தியைத்தானே வெளிப்படுத்துது. உங்களுக்கு அதுல இன்னும் குறை இருக்கு. எனக்கு விளங்கல. எல்லா இடத்துலையும் நாங்கள் சாதாரணமாக நான் சொல்லவில்லை, நீங்கள் குறைகளை மட்டும் சொல்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை. இருவேறு தளங்களில் இருவேறு களங்களில் நீங்கள் வைத்து நோக்க வேண்டும் என்பது மட்டும் சாதாரணமாக சொல்கிறேன். இதே கதை நாங்கள் 30களில் பிறப்பவர்கள்ட்ட கேட்டால் எங்களுக்கு இப்படி நான் வயசான இடத்துல அடிச்சே கொண்டு போடுவாங்க, இப்படி கதைச்சு போடுவாங்க. ஏன்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருப்பதை வைத்துக்கொண்டு நாங்கள் எவ்வாறு முன்வருகிறோம். ஒரு 100 பேரை ஒரு அறையில், இன்னொரு 100 பேரை இன்னொரு அறையில் அடைத்து விட்டு 1 மணித்தியால நேரம் கொடுத்து விட்டு அதற்குள் அவர்கள் எவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று கதைத்தான் நீங்கள் சொல்லுகின்ற விஷயத்தில் நான் உடன்படுகிறேன். இது குறை இருக்கிறது, இந்த குரூப்பில் குறை இருக்கிறதுன்னு சொல்லலாம்.
இன்றைய காலத்தில் இவ்வளவும் இருந்தும் புலம்பெயர்ந்து எங்களுக்கு 19 மில்லியன் பேர் போனாலும் அவர்கள் இரண்டாவது மொழியாக தமிழை கதைத்தால் கூட, மூன்றாவது தலைமுறையில் இரண்டாவது மொழியாக தமிழை கதைத்தால் கூட தமிழ் இன்னும் சாகாமல் இருக்கிறது என்றால் நாங்கள் இன்னும் பண்பாட்டை நிறைவாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இதற்கு மேலே எனக்கு பேசுவது ஒன்றுமே இல்லை. நடுவர், நீங்களே முடித்துக் கொள்ளுங்கள். நன்றி. தம்பி லம்போ கண்ணதாசன் அவர்கள் மிக நேர்த்தியாக தர்க்க ரீதியாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்தார். நாங்கள் இப்போது இருக்கிற தளத்திலே நின்று கொண்டுதான் நாங்கள் எங்களுடைய பக்தி பண்பாட்டை பற்றி பேச வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒப்பீட்டு ரீதியிலே நாங்கள் அதை பார்ப்போமாக இருந்தால் அது நாங்கள் குறைவடைந்துதான் இருப்பதைப் போல தோன்றும். எனவே இன்றைக்கு இருக்கக்கூடிய கால சூழலுக்கு ஏற்ப நீங்கள் தமிழர்களினுடைய பொதுவான பக்தி பண்பாட்டை நீங்கள் பேச வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அவருடைய கருத்துக்களையும் இந்த அரங்கம் குறித்து கொள்கிறது. 6 பேச்சாளர்களுமே மிக அற்புதமாக பேசினார்கள். இந்த தலைப்பிலே அவர்கள் எடுத்துக்கொண்ட விடயங்களை தங்களுக்குரிய பாணியிலே ஏற்றியும் இறக்கியும் தர்க்க ரீதியாக வாதிட்டார்கள். அவர்களுடைய கருத்துக்களிலே எல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு சாராம்சமாக, ஒரு நிறைவுரையாக நான் என்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்து இந்த பட்டிமண்டபத்தை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றேன். பக்தி பண்பாடு அல்லது இன்றைக்கு இருக்கிற பண்பாடு பக்தி என்கின்ற இந்த தலைப்பிலே நாங்கள் பக்தி பண்பாடு என்கின்ற ஒன்றை பற்றியே இங்கே பேசியதாலே நானும் பக்தி பண்பாடு என்கின்ற அடிப்படையிலே நான் என்னுடைய முடிவுரையை முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். பக்தி என்றால் என்ன என்று நாங்கள் பார்க்கிற போது அது உயிர்கள் மீது நாங்கள் கொள்ளுகிற அன்பு, இறைவன் மீது நாங்கள் கொள்ளுகிற அன்பு. அது இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இவர்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது, நிறைந்திருக்கிறது என்று பேசிய அணியினர் எதை பேசினார்கள்? நீங்கள் கால மாற்றத்தை கருத்திற்கொண்டு இன்றைக்கு இருக்கிற பக்தியை பாருங்கள். ஒரு காலத்திலே இருந்த பக்தி பண்பாடு என்பது வேறு, இன்றைக்கு இருக்கிற பக்தி பண்பாடு என்பது அது வேறு. நாங்கள் ஆலயத்திலே சுவாமி திருவீதி உலா வருவதற்காக எழுந்தருளுகிற போது கைகளை தூக்கி இறைவனை வணங்காமல் கைத்தொலைபேசிகளை தூக்கி இறைவனுடைய காட்சிகளை பதிவு செய்தாலும் அதை நாங்கள் தவறான விடயங்களுக்கு பயன்படுத்தவில்லை. அதில் ஒன்றும் தவறு இல்லையே. நாங்கள் பார்க்காத பலரும் அதை பார்ப்பதற்காக பகிர்கிறோம், பக்தியை பரப்புகிறோம். எனவே நவீன தளத்திலே இதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று பேசினார்கள். அவர்கள் பேசியதில் எந்த தவறும் கிடையாது. இந்த பக்தி என்பது காலத்துக்கு ஏற்ப மாறும். அது அந்த காலத்திலும் அதற்கு ஏற்ப மாறியது, இந்த காலத்திலும் அதற்கு ஏற்ப மாறும். இதற்கு ஒரு சிறிய உதாரணம் சொல்லலாம். 63 நாயன்மார்கள் இருந்தார்கள், தனியடியார்கள் இருந்தார்கள், தொகையடியார்கள் இருந்தார்கள். அவர்களுடைய வரலாறுகளை அவர்கள் எல்லோருமே பக்தியினாலே இறைவனை அடைந்தார்கள். அந்த இறைவனை அடைவதற்கு, இறைவன் என்பவன் பொதுவானவன் தான், அந்த பொதுவான இறைவனை அடைவதற்கு பக்தி என்பது பாலமாக இருந்தது. அதற்கு அடிப்படையிலே அறிவு, கல்வி, அந்த கல்வியினாலே அறிவு, அறிவினாலே அன்பு, அன்பினாலே பக்தி, பக்தியினாலே அருள், அருளினாலே ஆண்டவனை அடையலாம். இந்த படிமுறை ஒழுங்குதான் எங்களுடைய தத்துவ ரீதியாகவும் இருந்தது. உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலிலே இந்த காலம் எப்படி மாறி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த காலத்துக்கு ஏற்ப பக்தி எப்படி மாறுபடுகிறது என்று பாருங்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே ஆலயத்திலே, இன்றைக்கு சைவ பிள்ளைகள் இருப்பதனாலே சைவ சார்ந்த விடயத்தை சொல்லுகிறேன். ஆலயத்திலே ஒரு பெண்ணினுடைய சேலை எறிந்து விட்டது என்று வைத்துக்கொள்வோம். என்ன செய்வார்கள்? உடனடியாக ஐயா பிராயச்சித்தம் என்று சொல்லி செய்வார். ஒரு பெண்ணினுடைய தலைமுடி எறிந்து விட்டது என்றால் அதற்கும் கிரியைகள் இருக்கிறது. அது நடக்கக்கூடாத ஒரு விடயமாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அங்கே பக்தி சார்ந்து அதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் எங்களுடைய நாயன்மார்களிலே கனம்புல் நாயனார் என்று ஒரு நாயனார் இருந்தார். உங்கள் எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர் கனம்புல் நாயனார் என்னுடைய வரலாற்றை பேசுவதாக இருந்தால் இந்த எனக்கு தரப்பட்ட நேரம் போதாது. அவர் என்ன செய்தார்? தன்னுடைய தலைமுடியை ஆலயத்திலே தீபத்திலே திரியாக வைத்து எரித்தார். அவரை இறைவன் ஏற்றுக்கொண்டார். அங்கே தீட்டு வந்து விட்டதாக அல்லது ஆலயத்திலே அவர் செய்யக்கூடாத ஒரு செயலை செய்து விட்டார் என்று ஒதுக்கவில்லை. இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொரு நாயனார் தன்னுடைய பிள்ளையை வெட்டி கறி சமைத்து இறைவனுக்கு கொடுத்தார். அப்போ அது கொலை நடந்து விட்டது என்று சொல்லி யாரும் அங்கு பேசவில்லை.
அதை அவர்கள் இறைவனுக்குரிய ஒரு விடயமாக பக்தியாக பார்த்தார்கள். என்ன செயலை செய்தாலும் நாங்கள் உள்ளார்ந்த அன்போடு செய்தால் அது பக்தியாகிறது. இன்னொரு நாயனார், நாங்கள் இன்றைக்கு சுவாமி இடத்திலே போய் கடவுளிடத்திலே போய் மலர்களை தூவி வணங்குகிறோம். கிறித்தவர்கள் மெழுகுதிரியை ஏற்றி வைத்து இறைவனை வணங்குகிறார்கள். இஸ்லாமியர்கள் 5 நேரம் தொழுது இறைவனை வணங்குகிறார்கள். சைவ சமயத்திலே நாயனார், ஒரு சாக்கிய நாயனார் என்ன செய்தார்? கூழாங்கற்களை கொண்டு சிவனை வழிபட்டார், எறிந்து வழிபட்டார். இன்றைக்கு யாராவது கோயிலிலே போய் கூழாங்கற்களை எடுத்து ஆலயத்திலே இருக்கிற விக்கிரகத்துக்கு எறிந்தால் என்ன நடக்கும்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் அன்றைக்கு ஏற்றுக்கொண்டார்கள். காலந்தோறும் பக்தி எப்படி மாறி இருக்கிறது, அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனநிலை அன்றைக்கு இருந்தவர்களிடத்திலே இருந்தது. மிக எளிமையாக சொல்லுகிறேன். பக்தி என்றால் என்ன? இறைவனை இறுகப்பற்றுவது பக்தி. எப்படி இறுகப்பற்றுவது என்றால், இன்றைக்கு இவர்கள் பேசினார்கள் அல்லவா, அன்றைக்கு எல்லா புறவிசைகளும் இருக்கிறது. கைத்தொலைபேசி இருக்கிறது, இணையம் இருக்கிறது, சமூக வலைத்தளம் இருக்கிறது, போதைப் பொருட்கள் இருக்கிறது. எத்தனை புறவிசைகள் இருந்தாலும் இறைவனை மட்டுமே சிந்தித்து இறுகப்பற்ற வேண்டும். திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் மிக நீண்ட காலமாக தன்னுடைய தந்தையோடு சிவபாத இறுதியரோடு இருந்தவர். மதுரைக்கு புறப்பட்டு வந்து மடம் அமைத்து அங்கே மடம் ஒன்றிலே தங்கி இருக்கிறார். இவரை காண வேண்டும் என்று தன்னுடைய அவர் சிவபாத இறுதியர் மதுரைக்கு வருகிறார். மதுரையிலே வந்து மடத்திலே அவர் நிற்கிற போது அங்கே மடத்திலே இருந்த அடியவர்கள் அவரிடத்திலே அமர வைக்கிறார்கள். ஞானசம்பந்தர் அவரை தேடி அவரை காண வருகிறார். நான் ஞானசம்பந்தர் என்று நினைத்து கொண்டால், அந்த இடத்திலே நான் இருந்தேன் என்று நினைத்து கொண்டால், இங்கே லம்போ அந்த இடத்திலே இருந்தால், அப்பா அவர் நீண்ட நாட்களுக்கு பிறகு பார்க்கிறார். என்ன கேட்பார்? அப்பா அம்மா எப்படி இருக்கிறார் வீட்டு, அதான் கேட்பார். இல்லை தம்பி கவிதரன் என்றால் என்ன கேட்பார்? பக்கத்து வீட்டிலே ஒரு பாட்டி இருந்தா அல்லவா, அவ எப்படி இருக்கிறார், உயிரோடு தான் இருக்கிறாரா என்று கேட்பார். அல்லது சில வேளை வேறு தன்னுடைய தோழிகளை விசாரிக்க கூடும். அது ஒரு சாதாரண மனநிலை. ஆனால் ஞான சம்பந்தர் என்ன கேட்டார்? போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதென தாதையார் முனிவுற தானனை ஆண்டவன் காதையார் குளையினன் கழுமல வளநகர் பேதையாள் அவளோடும் பெருந்தகை இருந்ததே என்று கேட்டார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணினல் அகுதுரும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்த. என்ன மீண்டும் மீண்டும் என்ன கேட்டார்? என்னுடைய அப்பன் சிவபெருமான் என்னை ஆட்கொண்டவன். அப்பா நீ பொற்கிண்ணத்திலே அம்மையார் தந்த பாலை கண்டு என்னை அடித்த போது என்னை ஆட்கொண்டானே சிவன், அவன் எப்படி இருக்கிறான் என்று கேட்டார். 16 வயது பருவத்திலே எல்லா புறவிசைகளும் தாக்குகிற இளமை பருவத்திலே இருந்த ஞான சம்பந்தர் கேட்டார். அதே ஞான சம்பந்தர் தான் இன்றைக்கு சங்கீதா பேசுகிற போது சொன்னார், இன்றைக்கு நாங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப பக்தியை பயன்படுத்திக் கொள்கிறோம், ஏதாவது தேவை என்றால் போய் 108 தேங்காய் அடிக்கிறோம் என்று சொல்லு. இது அந்த காலத்திலும் இருந்தது. ஞானசம்பந்தர் பாடுகிற போது இறைவனை எப்படி பாடுகிறார்? இறைவா நீ எங்கே இருப்பாய் என்று கேட்டால் ஞானசம்பந்தர் சொல்கிறார், நோயுளான் வாயுளான் என்று பதிவு செய்கிறார். எவனுடைய உடம்பிலே நோய் இருக்கிறது அவன்தான் அவனடுகளும் சிவனே, ஐயோ என கைவிட்டுறாதே. அப்ப இன்றைக்கு மட்டுமல்ல, தேவைக்கு ஏற்ப பக்தி செய்வது இன்றைய காலத்தில் மட்டுமல்ல, 6ஆம் நூற்றாண்டிலும் அதுதான் இருந்தது என்று பதிவு செய்கிறார்கள். எனவே ஒரு விடயத்தை சொல்லுகிறேன். இந்த பக்தி இப்படி அந்த காலத்திலும் மாறி இருந்தது, இந்த காலத்திலும் மாறி இருந்தது. தம்பி சொன்னான், சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த காலத்திலே டிக்டாக் இருந்திருந்தால், சிந்தனைக்காக சொல்கிறேன், டிக்டாக் இருந்திருந்தால் தன்னுடைய தேவாரத்தை பாடி அதிலே பரவ விட்டிருப்பார் என்று சொன்னார். அப்படி செய்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவர் முக்தி பெற வேண்டும் என்று திருவஞ்சை களத்துக்கு போகிறார். திருவஞ்சை களத்திலே இருந்து சிவபெருமானுடைய ஐராவதம் என்கிற யானை, வெள்ளை யானையிலே அவர் கைலாயத்துக்கு போகிறார். கைலாயத்துக்கு போய் கைலாயத்திலே ஒரு பதிகம் பாடுகிறார். கைலாயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு பதிகம் பாடுகிறார். கைலாயத்திலே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய பதிகம் நம்பியாண்டார் நம்பியினாலே இங்கே கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் கைலாயத்திலே பாடிய அந்த திருப்பதிகத்தை என்னிடத்தில் இருக்கிற கேள்வி என்னவென்றால், நான் அந்த பாடல் எப்படி இங்கே வந்திருக்கும்? திருவஞ்சைக்களத்திலே பாடிய பதிகம் வேறு, கைலாயத்திலே பாடிய பதிகம் எப்படி வந்திருக்கும்? அதை வருணனிடத்திலே கொடுத்து அனுப்பியதாக புராண கதைகள் சொல்லுகிறது என்றால், ஏதோ ஒரு ஊடகம் இருந்திருக்கிறது. அங்கும் இங்கும் அதை கொண்டு செல்வதற்கு ஏதோ ஒரு ஊடகம் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அதை நீங்கள் சமூக வலைத்தளங்களாக வைத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு இந்த நவீனம் பயப்படுத்தி இந்த பக்தியை நாங்கள் கொண்டு வந்து பார்க்கிற போது அது சற்று இன்றைக்கு அது மாறி இருப்பதை போல, குறைப்பட்டு இருப்பதை போல எங்களுக்கு தெரியலாம்.
ஒரு விடயத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். எது பக்தி என்றால், இன்னொரு உயிரின் மீது அன்பு செலுத்துவதுதான் பக்தி. மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தமை அமுது செய்வித்தல் என்று சொல்லுகிறான். தம்பி பேசுகிற போது சொன்னானே, அன்னதானம் செய்கிறார். இன்றைக்கும் ஆலயங்களிலே அமுது செய்விக்கிறார்கள். அடியவர்களுடைய பசியை போக்குவதற்காக யார் ஒருவர், அது ஆலயமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், அல்லது ஒரு மடமாக இருக்கட்டும், அங்கே இன்னொருவனுடைய பசியை தீர்ப்பதற்கு என்றைக்கும் தயார் நிலையிலே யாராவது ஒருவர் இந்த மண்ணிலே வாழுகிற வரையும் பக்தி என்பது நிறைவாகத்தான் இந்த மண்ணிலே இருக்கும் என்று சொல்லி, இந்த வாய்ப்பை அளித்த டான் தொலைக்காட்சிக்கும் இவ்வளவு நேரமும் எங்களுடைய பேச்சுக்களை கேட்டுக்கொண்டிருந்த டான் தொலைக்காட்சியினுடைய நேய நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை பதிவு செய்து நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.